வணக்கம். சவுண்ட் பத்தல சார். வணக்கம். லாஸ்ட் செஷன் கொஞ்சம் இன்னும் கத்தலாமா? வணக்கம். ஓகே, மச் பெட்டர். தேங்க்ஸ் சதீஷ். உட்காருங்க. குட் ஈவினிங். தேங்க்யூ பரா. தேங்க்யூ. எல்லாம் என்னன்னா சாப்பாடு செஷனாக வந்துட்டு இருக்கு கண்டினியூஸாக. அப்போனா மீட்டுனாரு, இப்போ பிரியாணி. ஸோ எல்லாருக்கும் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹேட் அ குட் லன்ச் டுடே. ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து சதீஷ் இஸ் அ குட் ஃப்ரெண்ட். ஸோ சதீஷ் நிறைய வெளியில் வரமாட்டார், நிறைய பேச மாட்டார். நாகசாமி தனபாலன் போட்டிருக்கு. ஆக்சுவலாக பீப்புள் கால் மீ சதீஷ் ஜஸ்ட். ஸோ நாகசாமி தனபாலன் ஆல்சோ நோன் அஸ் சதீஷ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய ஜாஸ்தி வெளியில் வரமாட்டார். பாலா வேண்டாம் அப்படின்னாரு. இல்லை வாங்க நம்ம ஃப்ரெண்ட்லி சேட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ லாஸ்ட் செஷன் ஹெவியாக வச்சிருக்க விரும்பல. வில் ஜஸ்ட் ஹாவ் அ லைட் சேட். See, there's a lot of things common between me and Satish. One thing that's binding is the passion that Indian legacy brands can go global. அந்த ஒரு பேஷன் தான் அவரை இன்னைக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டிய ஒரு 100 கடைக்கு மேலே கொண்டு போக முடிஞ்சுது. அந்த ஒரு பேஷனில் தான் நானும் ஓடிட்டு இருக்கேன். ஒரு சின்ன 2 டேட்டா ஸ்டாட்ஸ் கொடுக்குறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் யாரோ இங்கே இருக்காங்களா? ஸோ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் வந்து பிட்வீன் both the companies they sell for about 500 crores, right? ஒரு கிருஷ்ணா ஸ்வீட் ஸ்கேல் பண்ணதுக்கு 100 இருட்டு கடை அல்வா ஒரே கடையில் உட்கார்ந்துட்டு இருக்கு. இன்னும் அதுதான் பொட்டென்ஷியல் ஆஃப் வெல்த் இன் இந்தியன் லெகசி பிராண்ட்ஸ் which we don't exploit. செகண்ட் டேட்டா பாயிண்ட், நம்மலாம் ஐபிஓ போகணும் அப்படின்னு அஸ்பயர் பண்ணுறோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ இந்தியன் கம்பெனிஸ் ஹவ் கான் ஐபிஓ, எஸ்பெஷலி இன் ஃபுட். ஹோப்ஃபுல்லி தலப்பாக்கட்டி வில் பி ஒன் ஆஃப் தெம். இந்த ஒரு ஐபிஓ ரேஸில் இந்தியன் கன்சியூமரை டார்கெட் பண்ணி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் டெவலப் பண்ணுற மார்க்கெட்டை வச்சு பர்கர் கிங் ஒரு 10 years முன்னாடி வந்த கம்பெனி. தே வென்ட் ஃபார் அன் ஐபிஓ ஆஃப் 1500 crores ஆஃப்டர் பீயிங் இன் த கண்ட்ரி ஃபார் 7 years. பட் தெர் ஆர் so many of our Indian brands which are here which is still not able to get the wealth creation like an MNC. ஸோ இந்த ஒரு சேலஞ்சை தான் இப்போ நம்ம இந்த தலப்பாக்கட்டி ஸ்டோரி மூலமா பேச போகிறோம். ஸோ சதீஷ், வெல்கம் டு டை ஷிஃப்ட். தேங்க்ஸ் அக்ரி பண்ணிக்கிட்டது. ஏன் பாலா, நீங்கள் சொல்லிக்கிங்க வராமல் வந்திருக்கேன், எல்லா இடத்துக்கும் வந்திருக்கேன். ஸோ ஜாஸ்தி தேங்க்ஸ் ஃபார் காலிங். எனிவே தேங்க்யூ. நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்கள் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இதுதான். செகண்ட், இப்போ இருந்து ஐபிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமே. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஒரு செகண்ட் இது. சதீஷ், நம்ம ஒரு குரோனாலஜிக்கலாக வருவோம். நீங்கள் திண்டுக்கல்லில் இருந்துட்டு அங்கேருந்து மேங்களூர் போய் படித்து அப்புறம் லண்டன் போனீங்க. ஏர்லி டேஸில் தாத்தாவை பார்த்துருப்பீங்க கடைக்கு போகிறது. அப்போ ஒரு பையனாக உங்களுக்கு என்ன ஒரு தாட் இருந்தது? அப்போயே நீங்கள் நினச்சிங்களா நான் தான் தலப்பாக்கட்டியை இப்போ எடுத்து நடத்த போகிறேன், குரூப் பண்ண போகிறேன் அப்படின்னு தாட் இருந்ததா? உங்கள் ஏர்லி டேஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்கூலிங் வரைக்கும் திண்டுக்கல்லாம் இருக்கேன். ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கான், நாராயணன் என் ஃப்ரெண்டு. ஸோ அங்கே இருக்காரு. நானும் அவன் தான் சேர்ந்து ஸ்கூலிங் திண்டுக்கல் வரைக்கும் முடிச்சோம், +2 வரைக்கும். பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் தாத்தா வந்து ஒரு தள்ளுவண்டி வச்சுருப்பார். தள்ளுவண்டியில் வந்து ஒரு இடத்துல வந்து கிச்சன்லேருந்து ரெஸ்டாரண்ட் கூட இல்லை, அது ஒரு சின்ன கடை. அது ஒரு 4 டேபிள், அது மட்டும் தான் ஒரு சின்ன ஒரு 500 square feet இருக்கும். ஸோ தள்ளுவண்டியில் உட்காந்துட்டு நான் போவேன். வண்டியில் உட்காந்துட்டு நானும் எங்கள் அப்பாவும் போய் அங்கே போய் நான் பிரியாணி 8th standardலேருந்து நான் கொஞ்சம் பிரியாணி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் ஒரு பேஷன் வந்து க்ரியேட் பண்ணி, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock வரைக்கும் ஐ யூஸ் டு பி தேர். ஈவன் தோ ஸ்கூலிங் நாளைக்கு போனால் கூட ஒரு 9 o'clock வரைக்கும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருப்பேன். அது ரெஸ்டாரண்ட் சொல்ல முடியாது, ஓப்பன் டு ஏர் மாட்டம் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து எனக்கு வந்து அவரோட இமேஜ், எங்கள் தாத்தா பார்த்தாவே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ தலப்பா கட்டிக்கிட்டு உட்காந்த ஸ்டைல், அந்த எனக்கு பிடிச்ச ஸ்டைல் அது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஹீரோ இருக்கிற மாட்டோம், எனக்கு எங்கள் தாத்தா வந்து ஹீரோ. சரி, அதான் வந்து ஒரு பேஷனாக வந்து மைண்டில் அப்படியே க்ரியேட் பண்ணி அதே ஒரு வெறித்தனமான சரி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து பண்ண பிஸ்னஸ். சூப்பர். அதுக்கப்புறம் வந்து மேங்களூரில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்க, F&B படிச்சிங்க. அப்புறம் யூகே போனது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அங்கே போயிட்டு இந்த ஃபாரின் பிராண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு பிராண்டாக வளர்க்கக்கூடாது, அந்த தாட் ப்ராசஸ் யூகேல என்ன மாற்றிச்சுங்களேன்? அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து நீ வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஜினியரிங் படி, ஐடி படி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் தான் வந்து கண்டிப்பாக தான் பண்ண மாட்டேன், நான் வந்து கேட்ரிங் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு BHM 4 years கோர்ஸ் வந்து மங்களூரில் போய் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் தென் ஐ டுக் இன்ட்ரெஸ்ட் இன் கோயிங் அண்ட் லேர்னிங் அபவுட் MBA இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு
Then I was working for KFC in McDonald's, was there for 3 years. இங்கே கொஞ்சம் பார்ட் டைமாக கொஞ்சம் பண்ணிவிட்டு கேஎஃப்சியில் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபுல் டைம் ஐ வாஸ் அ மேனேஜர் இன் மெக்டொனால்ட்ஸ். அப்படியே போகிறப்ப அந்த டைமில் வந்து அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வந்ததுனால நான் வந்து இங்கே வர வேண்டியதாக இருக்குது. இப்போ அப்பா இஸ் நோ மோர், 2012 பாஸ் ஆகிட்டாரு. நான் வந்து இங்கே வரப்போ 2007 இங்கே வந்தேன். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ட்ரை ஆன் தலப்பாக்கட்டி இன் கொடைக்கானல் பக்கத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்டார்டட் வந்து அது வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸ் ஆச்சு. அதை கான்ஃபிடென்ட் அப்போ தான் வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு வந்து கோவா ஷூட்டிங் முடிச்சுட்டு யூஸ் டு கம் எவ்ரி டே ரெகுலர்லி டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி வந்து நம்ம வந்து டேப் பிரியாணி சார் இது மட்டும் ரைஸ் வந்து கிடைக்கல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா. And I am also very proud to say in Chennai, first Siraga Samba rice, Dindigal Thalappa only bought it. Before that, it was totally a basmati based biryani. அதுக்கப்புறம் தான் ஆம்பூர் வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க ஜூனியர் கூப்பன் எல்லாமே வந்தீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அவர் வந்து சொன்னது வந்து இந்த இதாக சொன்னார், மென்ஷன் பண்ணியது. ஸோ இது மட்டும் வந்து நம்ம ஊர் ரைஸ், இஸ் ஆல்சோ ஃப்ரம் தேனி, அந்த பேக்ரவுண்டில் இளையராஜா சார் எல்லாமே. ஸோ இந்த மாட்டோம் ரைஸ் வந்து அங்கே கிடைக்கிறதில்ல. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹிட் ஆகும். ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ரைஸ் விச் இஸ் நாட் அவைலபிள், யூ ஹேவ் டு கம் அண்ட் ஸோ அது ஜஸ்ட் வந்தார், பேசினார், அப்படியே போனது. அப்புறம் தென் ஐ காட் மேரிட் டு சென்னை தீபிகா. ஸோ somehow I have to move here. ஸோ என்ன பண்ணு, இந்த ஏற்கனவே வத்தலகுண்டில் நல்லா போயிட்டுருக்கு, திண்டுக்கல்ல நல்லா போயிட்டுருக்கு. சரி நம்ம வந்து ஏன் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பாட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணேன். அப்பா எனக்கு ஒரு இது இருக்குது, லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டார்ட். ஏன்னா தீபிகா டசன் வாண்ட் கம் டு திண்டுக்கல். ஸோ அவளுக்காண்டியே ஸ்டார்ட் பண்ண ரெஸ்டாரண்ட் தான் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இன் சென்னை. ஃபஸ்ட் ரெஸ்டாரண்ட் வாஸ் அண்ணா நகர். இட் வாஸ் கிராண்ட் சக்ஸஸ். தென் அப்புறம் சூப்பர். ஸோ சதீஷ், இது சின்ன ஊரில் இருந்து சென்னை வந்து கம்ப்ளீட் பண்ணி நிறைய ரீடிஃபைன் பண்ணீங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சார் பிரியாணியில் நிறைய வெரைட்டி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். பிரியாணி லவர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 25 வெரைட்டி ஆஃப் பிரியாணியே சொல்லலாம். திண்டுக்கல் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, கொங்கு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். 3 வெரைட்டிஸ் இருக்குது. திண்டுக்கல்லே 3 வெரைட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து சென்னையில் அது வரைக்கும் பாஸ்மதி தான் ரூலிங். சதீஷ் இங்கே வர வரைக்கும் 2007 வரைக்கும் பாஸ்மதி தான் இவர் ரூலிங். சீரக சாம்பா பிரியாணினால யாருமே இது பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்குற கேள்வி. ஸோ நாட் ஒன்லி டிட் இ சேஞ்ச் பீப்புள் ஃப்ரம் தட் மைண்ட் செட் தட் பாஸ்மதி மட்டும் பிரியாணி இல்லை, இதுலேயும் டேஸ்ட் கொடுக்கலான்னு. செகண்ட் வந்து பிரியாணினாலே ஒரு சின்ன ஒரு லோக்கல் கடை அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் இருந்ததை அப்படியே வந்து ஒரு மாடர்னைஸ் பண்ணி அதை வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு கேஷுவல் டைனிங்க்கு கொண்டு வந்தார் வித் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆல்சோ செகண்ட் திங் இஸ், யாருமே பிரியாணி கடை ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி கடை, பிரியாணி பிராண்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ணது, அந்த ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணது தலப்பாக்கட்டி தான். ஸோ சதீஷ், அந்த இனிஷியல் ஜேர்னி எப்படி வந்து நீங்கள் அக்செப்டன்ஸ் கொண்டு வந்தீங்க, அந்த மார்க்கெட்டிங்கில் என்னென்ன பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் சதீஷ் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நிறைய கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணணும். அது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா, கஸ்டமர் ஒன்று கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அடிக்கடி பேசிகிட்டே இருக்கணும், பேசுகிறத நிறுத்தக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள், சென்னை வந்து பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணதை பற்றி. சென்னை வந்த முன்னாடிங்க அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் பிரியாணி கடைக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் இருந்துச்சு, எக்ஸப்ட் புகாரி தான் வந்து சென்னையோட ஃபேமஸாக ஒரு கடை இருந்துச்சு. சரி, நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து நம்ம பிரியாணி வந்து யாருமே அந்தளவுக்கு ஃபேமஸ் இங்கே இல்லாமல் இந்த டைமில் வந்து நான் வந்து இப்போ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் லைக் நாட் பிரியாணி ஷாப். நம்ம தட்டுக்கடை மட்டும் பண்ணாமல் வி வாண்ட் டு ஹாவ் அ ஃபேமிலி ஓரியன்டட் ஒரு கேஷுவல் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கணும். அது வந்து நான் லண்டன்லேருந்து கேரி பண்ண அந்த ஸ்டைலை வந்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வி ஹேவ் அ சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷனிங் ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா வந்து இவ்வளோ செலவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பட் குட் திங் தட் ஐ ஹேட் மணி பிகாஸ் ஐ ஒர்க் in London and 50% of my whatever the investment first shop I opened here is my money. Proudly say that it is my money, and 50% we borrowed loan from outside. So that is ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோன்னே மக்கள் மைண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, பிரியாணி வந்து அந்த டைமில் வந்து தலப்பாக்கட்டும்னு சொல்லிட்டு, அது தனியாக ஒரு ட்ராக்காக வந்து ஒரு 50-60 கடை வந்து பொட்டி கடை மாட்டோம்.
வெளியில் பிரியாணி வச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வி சேஞ்ச் த ஸ்டைல். வி காட் தாத்தா லோகோ பிக் இஃப் யூ சி எவ்ரிவேர் தாத்தா வில் பி த லோகோ. அது ஒரு பிராண்டாக வந்து கொண்டு வந்தோம். ஸோ இன்னொன்று இல்லாமல் வி ஆல்சோ டுக் எ செலிப்ரிட்டி. அவர் சரத்குமார், ஆக்டர் சரத்குமாரை வந்து உலகில் கொண்டு வந்து did one ad along with him. அது வந்து நல்லா சமைட் அக்ராஸ் தமிழ்நாடு. அண்ட் தென் ஆல்சோ ஆட் 3D அனிமேஷன் தீமூட்டி பாசங்கோட்டின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இப்போ வந்து ஏஐயில் 3D பண்ணுவாங்க. அதுக்கு வி ஒர்க் ஃபார் 6 months தீமூட்டி பாசங்கோட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பாக்கட்டின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை கொண்டு வந்து அது வந்து ஈவன் குழந்தைங்க கூட அதை அந்த பாட்டை வந்து பாடுற அளவுக்கு வந்து அந்த சாங் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அந்த டைமில் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ அந்த டைமில் இல்லை. ஸோ மோஸ்ட்லி வி டன் இன் டிவி கமர்ஷியல்ஸ். ஐ திங்க் 2009 உங்களை ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன் அண்ணா நகரில் வந்து மீட் பண்ணப்போ. அந்த டைம் ஐ குட் கிளியர்லி சென்ஸ் தட் யூ ஆர் வே அஹெட் ஆஃப் த மார்க்கெட். வெதர் மார்க்கெட் பண்ணுறதுல இருக்கட்டும் இல்லை ரீச் அவுட் பண்ணுறதுல இருக்கட்டும், இந்த அட்வர்டைசிங் கான்செப்ட், அந்த தீமூட்டி பாசங்கொட்டி சமைச்சது தலைப்பாக்கட்டின்றது எல்லா வீட்டுக்கு வீடு போய் சேரிச்சு. அதை தாத்தாவை லைவாக கொண்டு வந்தீங்க அந்த இதில். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சைடில். இன்னொரு சைடில் ஒரு பெரிய சேலஞ்ச், வில் டாக் அபவுட் இட் ஃபார் லிட்டில் பிட். எல்லா கொட்டிக்கடையிலலாம் வந்து தலைப்பாக்கட்டி பேரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரேட்மார்க் வயலேஷன்ஸ், ட்ரேட்மார்க் இஷ்யூஸ். அஃப்கோர்ஸ் இங்கே பரத் இருக்கார், கிரியா லோ இஸ் ஒன் ஆஃப் த சப்போர்ட்டர்ஸ் ஹியர். ட்ரேட்மார்க்ன்றது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இட்ஸ் லைக் அன் ஐடென்டிட்டி, ரைட்? அண்ட் தேர் சடன்லி 100 people trying to take away that identity. அந்த ஃபேஸை எப்படி நீங்கள் கவுண்டர் பண்ணீங்க, எப்படி அதை வந்து ஜெயிச்சிங்க கோர்ட்டில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வந்து அரௌண்ட் 50 ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து தலைப்பாக்கட்டும் இருந்துச்சு. இங்கே மட்டும் இல்லை, அக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ தென் ஐ வென்ட் அண்ட் மெட் மை லாயர் விஜயன். ஸ்டில் இஸ் மை ஃப்ரெண்ட். இஸ் ஆல்சோ சேம் ஆஸ் அவர் ஏஜ். ஸோ அவர்கிட்ட கேட்குறப்ப வந்து சார் நீங்கள் கொலப்படாதீங்க, டேக் சம் டைம் பட் வி வில் க்ளோஸ் எவ்ரிதிங். ஸோ தென் ஐ வென்ட் டு மை அங்கிள் கால் பாலாகுரு who helped me in getting intellectual property rights for Thalappakkatti. Good thing that our restaurant name came in கும்பக்கரை தங்கையா. அந்த பழைய காலத்து டைமில் வந்து குமுதம் அதான் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு எவிடன்ஸை எடுத்துகிட்டு வந்து தென் வி ப்ரொடியூஸ்ட் அ கோட். ஏன்னா கோர்ட் வில் ஆஸ்க் ஹவ் யூ கேன் சே யூ ஆர் த ஓனர் ஆஃப் த ட்ரேட்மார்க். ஸோ தட் டைம் வி ப்ரொடியூஸ்ட் ஆர்டிக்கல் விச் வாஸ் பப்ளிஷ்ட். திண்டுக்கலை பற்றி போட்டிருந்தாங்க, திண்டுக்கல் தலைப்பாக்கட்டினா என்னென்னு போட்டிருந்தாங்க, எங்கள் தாத்தா பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ தட் ஆல் இட் பிகேம் எவிடென்ட் தட் வி ஆர் த ரியல் ஓனர் ஆஃப் த பிராண்ட். ஸோ இட் டுக் 3 years. They took us to Supreme Court. I would have spent around ஒரு 2 கோடி கிட்ட அப்படியே நான் ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த ட்ரேட்மார்க் வாங்குறதுக்காண்டி. ஒரு கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் மை டைம் அண்ட் மணி காட் ஸ்பெண்ட் இன் கெட்டிங் த ட்ரேட்மார்க். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரியும். ஏன்னா மெக்டோனல்ஸ்னால் என்ன, கேஎஃப்சின்னா என்ன, பட் எங்கள் அப்பாவுக்கும் ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ வி ஸ்பெண்ட் too many time and getting wasting money on this getting trademark. I won't call it wasting, but we need it in this time. ட்ரேட்மார்க் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக ட்ரேட்மார்க் கண்டிப்பாக. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட பேசும்போது ஸ்கேல் பற்றி நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு 3 years it took us. ஃபர்ஸ்ட் பெஞ்ச், செகண்ட் பெஞ்ச், தென் சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ இட் இஸ் அ லாங் ஜேர்னி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ தலப்பாக்கட்டினா நம்ம சூப்பர். ஸோ சதீஷ், நெக்ஸ்ட்டு நம்ம பேசுகிறது ஸ்கேல் பற்றி. நீங்கள் ஒரு கடை அண்ணா நகரில் போட்டிங்க, அப்புறம் மவுண்ட் ரோடு வந்தீங்க, ஐ மீன் சாரி நுங்கம்பாக்கம் வந்தீங்க. 2-3 stores, many people say okay enough, I'm happy, right? ஆனால் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு கடை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐ திங்க் இன் தட் 2010 to 2013-14 ஃபேஸ் வருஷம் ஒரு 8 கடை ஓப்பன் ஆச்சு. அந்த ஸ்கேல் எப்படி இருந்தது? ஏன்னா சடன்லி யூ மூவிங் ஃப்ரம் அ ஃபேமிலி பிஸ்னஸ் டு அ ப்ரொஃபஷ்னலி ரன் கம்பெனி, ரைட்? ஏன்னா உங்களுக்கு கீழே நிறைய லேயர்ஸ் வர இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து மக்களை வந்து வேலைக்கு ஐ மீன் இன்வைட் பண்ணாலே எல்லோரும் என்ன இது பிரியாணி பிராண்டு, பிரியாணி கடை, நாங்கள் இங்கே ஜாயின் பண்ண மாட்டோம்னு கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் சொன்னாங்க. அதை மாற்றி இப்போ மோஸ்ட் ஆஃப் தெம் ஹூ ஒர்க் ஃபார் யூ ஆர் ஆக்சுவலி பீப்புள் ஃப்ரம் த MNCs who come and work. ஸோ அந்த ஸ்கேலிங் அப் ஸ்டேஜ் ஒரு 25 stores 30 stores எப்படி இருந்தது? என்ன மாற்றங்கள் பார்த்தீங்க? இனிஷியலாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணால் வந்தேன். ஸோ தென் ஐ காட் அ குட் லொகேஷன் நுங்கம்பாக்கம். தட் இஸ் ஆப்போசிட் டு பார்க். இஃப் யூ சி தட் இஸ் அ கார்னர் பிளேஸ். அது போத்தோடனே வந்து பிகேம் டாப் ஆஃப் த சிட்டி. தலப்பாக்கட்டி வந்துச்சு அப்படின்னா அண்ணா நகர்லையும் தலப்பாக்கட்டி அப்படின்னா ஒரு ஃபியூ பீப்புளுக்கு தெரியும். ஸோ பிளேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக பார்க் ஆப்போசிட் நான் வந்து ஓப்பன் பண்ணனால. அண்ட் தென் வி ஸ்டார்டட்
we are making good cash flow out of it. இந்த cash flow வச்சு நம்மளுக்கு பண்ணாமல் I want to give more employment. ஏன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணால் தான் நம்மள்கிட்ட வேலை செய்கிறவங்க இப்போ 10,000 வாங்கிட்டு இருக்கவங்க நாளைக்கு 1 லட்சம் வாங்கணும்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் முடியும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் வந்து we started expanding. Till 10, 12, I was not looking at getting into bigger way of looking at the picture. After 12th restaurant, then like one of your friend came and approached me about he was talking about private equity, VC funding and everything. So I got more interested on that. Every private equity investment வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. Plus my one of my biryani brand Paradise also gone for private equity in those time. So அவங்க மட்டும் நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு. And today first என்னோட ஃபண்ட் ரைசிங் A round வந்து we valued at 500 crores and 250 crores was inside the business with 250 crores of turnover and 20% of EBITDA. ஸோ அது வாங்குறதுக்கே வந்து ஸ்டார்ட் அப் வாங்குறது ஈஸி. ஸ்டார்ட் அப் இது மட்டும் வந்து ஒரு ஹோம் க்ரோன் பிராண்ட் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து வாங்குறதா ரொம்ப ஃபண்ட் ரைசிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தே ஹேவ் டு ப்ரூவ் ஃப்ரம் த ஸ்க்ராச் அண்ட் தே ஹேவ் டு ஷோ த கேஷ் ஃப்ளோ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. அதர்வைஸ் கெட்டிங் ஃபண்ட் ரைசிங் ஃபார் ரெஸ்டாரண்ட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ நெக்ஸ்ட் கேள்வியும் நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் பண்ணி ஆல்மோஸ்ட் லைக் பூட் ஸ்ட்ராப்டாக 200 crores யூ ரீச் விச் இஸ் அபவுட் 60 restaurants. ஸோ அந்த ஜேர்னியில் தனியாளாக பண்ணீங்க, அதுக்கு ரிஸ்க் எல்லாம் நீங்களே எடுத்தீங்க. ஸோ அந்த ஜேர்னி வந்துட்டு இருக்கும்போது எந்த ஸ்டேஜில் நீங்கள் ஓகே இப்போ வந்து லெட்ஸ் கோ ஃபார் ப்ரைவேட் equity அப்படின்ற ஒரு தாட் வந்தது? மெனி ஆஃப் அஸ் ஹியர் லைக் ஸ்மால் பிஸ்னஸஸ் வி கீப் இட் க்ளோஸ்ட், ரைட்? வி டோன்ட் இன்வைட் எக்ஸ்டர்னல் கேபிட்டல், வி கீப் ரன் இட் ஆர் செல்ஸ். இல்லைப்பா போதும், இது வரைக்கும் பண்ணுறது வரைக்கும் போதும், அது நம்ம கண்ட்ரோலில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. வாட் motivated you to see that this private equity way of growth is the next stage? என்ன ஒரு அந்த டிசிஷன் பின்னாடி என்ன இருந்தது? See, as I already mentioned, ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாட்டோம், நம்ம க்ரோ ஆக நம்ம பீப்புள் க்ரோ ஆகும். ஸோ நம்மளில் இருக்க பிரியாணி மாஸ்டர் இருக்கட்டும், ஒரு வெயிட்டர் வந்து ஒரு மேனேஜராக இருக்கட்டும், ஒரு ஸோ நம்ம பீப்புளை க்ரோ பண்ணுறது வந்து தெர் இஸ் ஒன்லி வே வி அவர் கம்பெனி க்ரோஸ். அதர்வைஸ் தே ஒன்ட் ஸ்டே வித் அஸ் ஃபார் லாங். அதர்வைஸ் தேர் இஸ் யூஸ்லெஸ் ஃபார் கீப்பிங் ஸ்டேயிங் வித் மீ ஆல்சோ. இப்போ நானே க்ரோ ஆகலை, என் கம்பெனி க்ரோ ஆகலைன்னா இட் இஸ் லைக் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி தான் மெயினாக பண்ணுறது. தேங்க்ஸ் தட் யூ ஓன்லி இன்ட்ரோடியூஸ் மீ டு ஆல் த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் and Bala played a very important role for my fundraising. He was beginning my backbone. Then he was working with me for last 3 years for me to make the fundraising. Bombay road show today over PPT அவரே வந்து ரெடி பண்ணுவார். கம்பெனி பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியும், எனக்கு வந்து ஒன்லி பிரியாணி ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் நான் பார்ப்பேன். But finally, he only put us to investment bankers and he only got us. Thank you, Bala. நன்றி வந்து மறக்கக்கூடாது. Always thank you. It's been a privilege learning and I think good fortune to be in that journey, Satish. I think and I would proudly say in Tamil Nadu, in restaurant industry, we are the number 1 brand for getting fund priced for valuation of 500 crores. During before 17. I think we declared the deal and 2 months COVID happened, right? Yeah. So I think a lot of it is, of course, there is team. The entire effort in the Mari, currently Talapagatti is about 100 restaurants and about 3,700 people strong. It's a heavily manpower intensive business and the entire pressure is actually taken by one founder, that's Satish. So it's hats off to you. யாருனாலும் நாங்களாம் சின்ன சின்னதாக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம், but you are the main hero of the story. No, I follow 4 P's, that is which I learned from my business school. That is, you have to take care of 4 P's is nothing but people, process, your promotion, and there is one more thing which and purchase, procurement. So this 4 principle, if you want to, for us this process is the main issue in business. If you process highly, you lose on cash flow. So maintaining the good cash flow, you have to look into purchase every day-to-day operation. But as a promoter or a founder, the purchase is one which you have to hold it. So you should not give it to someone else. So it has to be taken care with your own concentration. Otherwise, it won't happen. The business doesn't happen.
சதீஷ், இப்போ நிறைய பேர் ஹியர் ஆர் ஆஸ்பைரிங் டு டேக் ப்ரைவேட் equity வெஞ்சர் கேபிட்டல். அந்த ஜேர்னியில் உங்களோட லேர்னிங்ஸ் என்ன இருந்ததுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. லேர்னிங் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சொன்ன மட்டும் நான் வந்து கேஷ் ஃப்ளோ பிஸ்னஸாக இருந்ததுனால ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ எவ்ரிடே கேஷ் கம்ஸ் இன் அண்ட் எவ்ரிடே வி டூ வாட் எவர் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ் which we have. And second thing is expansion. How fast you can expand as a promoter. They look into how fast you can expand without affecting the cash flow in restaurant industry. Third, whether your product with the Sierra Summer Biryani it is successful in other states. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பெங்களூரில் இருக்கோம், we are in Kerala and now we are trying to open in Hyderabad around 10 restaurants. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாவில் ஒரு 8 ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ வி ஹவ் ப்ரூவ்ட் இன்வெஸ்டர்ஸ் தட் வி கேன் எக்ஸ்பேண்ட் நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, வி கேன் கோ பியாண்ட் தமிழ்நாடு. தட்ஸ் வாட் the promoters see. South, your product is acceptance of your product in other states of India. So அதான் மெயினாக பார்ப்பாங்க. அதே மாதிரி what are the process you are following? So good thing is நாம் வந்து ஒரு ப்ராசஸ் என்ன ஃபாலோ ஃப்ரம் டே ஒன் அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து டேலியிலேருந்து we have moved to SAP. ஸோ now வந்து SAP ஒரு கம்பெனி கொண்டு வரனாவே வந்து இட் ஹஸ் டு பி வெரி ப்ரொஃபஷனல் கம்பெனி. அடுத்தது பார்த்தீங்கன்னா SAP ஆனால் போயிடும். அதே வந்து SAP ஆனால் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் லுக் இன் டு ஹவு ப்ரொஃபஷனலி யூ ஆர் ரன்னிங் த பிஸ்னஸ் and how profitable you are in the business. Sadish, இப்போ 100+ stores, almost 600 crores of top line, 3,700 employees. What next? Next 5 years தலப்பாக்கட்டி எங்கே போகுது? Bala, see, we are also raising one more fund with a valuation of 850 crores which will be done soon. And with this funding, next 3 years we are planning to get into IPO. I think first restaurant in Tamil Nadu will be mostly ours getting into IPO. So already first restaurant who had a fundraiser also Thalapakatti. Second also will be ours, I think so, because our process is fixed. So all our people are towards working towards getting into IPO. Good thing about my company is we are mixed. It is not only Tamil or Tamil people running the business. Even my purchase department who is sitting is from West Bengal, and we have a larger, our BD is from Karnataka. So we have a larger diversity of people. ஒரு நல்ல ஒரு டைவர்சிட்டி ஆஃப் பீப்புள் வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க. இதே வந்து நான் வந்து தமிழ்நாட்டிலே இருந்தோம்னா ஸோ அந்த டைவர்சிட்டி கிடைக்காது, அந்த ப்ரொஃபஷனலிசம் கிடைக்காது. ஸோ தட்ஸ் வை ஐ மூவ் மை ஆஃபீஸ் ஃப்ரம் சென்னை டு பெங்களூர். ஸோ வேர் யங்ஸ்டர்ஸ், மோர் ஜென்சி, more thought process they have, then we are little conservative looking at the business. But if you go to Bangalore, it's in a different stage how they look into business. So my head office now shifted to Bangalore. So are we ready for the IPO? Yes? Sattame illiye? Are we ready for Thalapakatti IPO? Yeah, okay. So Thank you. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ சதீஷ், ஐபிஓ ஒரு பக்கம், பட் மெனி வேஸ் யூ ஆர் ஃபர்ஸ்ட், ரைட்? ஏன்னா நூறு கணக்கான பிராண்ட் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி பேரியரை பிரேக் பண்ணீங்க, இப்போ ஐபிஓ போகிறீங்க. வி ஆல் சீ யூ ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி லீடர். ஸோ நீங்கள் ஆஸ் அ விஷன், இப்போ ஒரு ரீஜனல் பிராண்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக போக முடியாது, வேர்ல்டு ஃபுல்லாக போக முடியாது, நிறைய தியரிஸ் சொல்கிறாங்க. Where do you see 25 years down the line தலப்பாக்கட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் மேபி உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்லை ப்ரொஃபஷனல்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணாங்கன்னா என்ன ஒரு விஷனை நோக்கி ஓடுறீங்க? See, when we started தலப்பாக்கட்டி கேம், இது என்ன ஒரு பிரியாணி பிராண்டு அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ நார்மலி பிரியாணினாவே வந்து எப்பவுமே ஒரு கம்மியான இடம் தான் வந்து நம்ம மைண்ட் செட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு வந்து I think we probably say that even the biryani restaurant can get into IPO business. வந்து அது வந்து ஒரு விஷனாக வந்து நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து தலப்பாக்கட்டி தமிழ்நாடு பிராண்டு வந்து ஒரு பிரியாணி, இப்போ இது அதே வந்து இப்போ KFC இருக்கட்டும், இல்லை மெக்டொனால்ட்ஸ் இருக்கட்டும், பர்கர் கிங், why can't our regional brand can get into IPO? That's ஏன்னா Barbecue Nation போயிடுச்சு. Barbecue Nation is again a North Indian brand.
So my vision is to make sure Thalappa Kitty goes for IPO. That will be a proud moment for Tamil Nadu people also for us. So huge round of applause to cheer Satish for that vision and inspiring a lot of entrepreneurs who are coming the way. இன்னொரு கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கேட்குறது ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ இப்போ வந்து எஸ்எம்இஸ் சொல்கிறாங்க, எம்எஸ்எம்இஸ், out of all the MSMEs which are forming 30% of India's GDP, 70% don't have a succession plan. Not that they don't have children, but the children don't value what the parents have built. அப்படின்ற ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் ஸ்டேஜ் இருக்குது இப்போ இந்தியாவில். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸை நீங்கள் வந்து உங்கள் தாத்தா பண்ணது, அப்பா பண்ணதை வேல்யூ பண்ணி இப்போ எடுத்து அடுத்த லெவலில் 100 times மேலே கொண்டு போயிருக்கீங்க. இங்கே இருக்கிற ஃபேமிலி பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் உங்கள் அட்வைஸ் என்ன கொடுக்க விரும்புவீங்க? அட்வைஸ் வந்து நான் கொடுக்குறது ஒரு பெரிய இல்லை. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிஸ்னஸ் அவங்க வந்து they are doing much better than what we do. ஏன்னா we are in the private equity, but அவங்க திருப்பூரில் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா most of the successful business வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் தான் இப்போ இருக்குது, and they won't show it outside. Very big business I have seen. I think அவங்களோட இது வந்து மெயினாக வந்து பார்க்குறது வந்து அவங்க வெரி வெரி கன்சர்வேட்டிவாக இருக்காங்க. Market is open, they have to go for other state, other country. If whatever the business you want to do, there is a lot of opportunity. நம்மளோட advantage in பார்த்தீங்கன்னா population இருக்கு. So consumption is going high across India. So in the Gen Z crowd எல்லாமே they want to spend money instead of saving money. So that is the advantage. So I like all the family business to expand wherever you can. So Satish, one of the things that you did after the private equity is successfully also established a family office where you diversified. Of course, you are still focused on investing in F&B, but you diversified into some real estate investments, public markets. So family office la vandu ipo everybody is moving towards that wealth creation, legacy creation. So நீங்க எப்போ ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறீங்க? இது வந்து நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம்ல இருந்து ஒரு क्वेश्चन. நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் நான் கரடி பார்த்துருக்கேன், புளியும் பார்த்துருக்கேன், ஆனால் சிங்கம் ஆகிட்டீங்க, ஸ்டார்ட் அப் சிங்கம் ஆகிட்டீங்க நீங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் சீசனில் ஐ ப்ராமிஸ் யூ, ஃப்ரம் மை சைட் ஐ வில் பி இன்வெஸ்டிங் அரௌண்ட் 5 to 6 crores. That is my promise. Thank you. So அருண், என் வேலை முடிஞ்சிச்சுப்பா. Okay. So I think one of the things why we are pushing this is there are a lot of family wealth founders like Satish who have worked hard, succeeded. We feel that the founders and businessmen should back the founders. The first check should be from founders. It can be from a VC or a private equity. They are all still fund managers, right? But ஒரு ஃபவுண்டர் இன்னொரு ஃபவுண்டர் பேக் பண்ணுறப்போ அந்த தைரியம், அந்த சக்தி வந்து வேறு யாருக்கும் கிடைக்காது. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்டிங். வில் ஹோப் டு சி யூ இன் ஸ்டார்ட் அப் சிங்கம் சூன். அண்ட் டன் பண்ணிடுவோம். ஒரு முடிக்கிறதுக்கு ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இருக்குது. Just to, so let's go one by one. நம்ம தான் கடைசி ரவுண்டு பேசிட்டு இருக்கோம், பேனல் டிஸ்கஷன். 11 போர் அடிச்சு போகிறாங்க. இல்லை போர் அடிக்குதா? இல்லையா? ஸோ ரேபிட் ஃபயர் போயிடலாமா? ஸோ குவிக்காக ஆன்சர்ஸ். ஒன் டெசிஷன் தட் சேஞ்ச் யுவர் லைஃப். கமிங் டு சென்னை. வண்டர்ஃபுல். வந்தோரை வாழ வைக்கும் ஊர் சென்னை. தேங்க்யூ. பிகஸ்ட் மிஸ்டேக்? Always I commit mistake, but I try to revise the mistake and do the correction what is needed. Biggest learning so far? This is how to make a friendship with that is my learning. One habit that you always never let go? Going to gym. அது நிறைய பேருக்கு தெரியாது. சதீஷ் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். வீட்லேயே ஒரு பெரிய ஜிம் வச்சிருக்காரு. டெய்லி ஒரு 2 hours. ஸோ லாஸ்ட் செஷனில் கோவிந்த் சார் சொன்னார் ஃப்ரம் ஆர்டி ஸ்கேன்ஸ் தட் யூ ஹவ் டு லுக் அட் யூ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். ஸோ அதுக்கும் வந்து சதீஷ் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ நான் இன்னும் அதை ஃபாலோ பண்ணல சதீஷ், கொஞ்சமாக வந்துடுறேன். கண்டிப்பாக பண்ணி ஆகணும் போல. 40 வருஷம் மேலே ஆச்சு. கண்டிப்பாக ஹெல்த். தென் what is the one advice you want to give to food entrepreneurs, F&B entrepreneurs? அட்வைஸ் என்ன சொல்கிறது போல் எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் பிஸ்னஸில் நம்ம வந்து பிஸ்னஸ்லேயே வந்து பணம் போடாமல்
டைவர்சிஃபிகேஷன் நம்மளுக்கு வேணும் கண்டிப்பாக வந்து இட் ஹேஸ் டு பி ஃபார் யுவர் ஃபேமிலி. ஸோ பிஸ்னஸ்லேயே கேஷ் ஃப்ளோ வேணும்னு ஒழுங்காக போடாமல் சம் ஆஃப் த கேஷ் ஷுட் கோ ஃபார் யுவர் பர்சனல் ஃபேமிலி ஒரு இட்ஸ் பேசிக்லி. ஸோ சதீஷ் கூட ஒரு ஆல்மோஸ்ட் 2009 இப்போ 17 இயர்ஸாக ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் ஐ ஹவ் பீன் டுகெதர். ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ வாண்ட் சதீஷ் டு வின் for 3 reasons. One is he is a great person. Second is, I think in a world which is getting dominated with global food, we are losing our culture, we are losing our own food. So people like Talapakatti will bring Indian tradition and Indian food back in fashion for the youngsters, and we want our children to eat right and eat our culture from the culture. Third is, whenever he does the IPO and becomes the first regional brand to go IPO, it will also inspire a lot of 100 Satishes to come forward and create organizations and build and create value. So thank you Satish for this wonderful journey, and huge round of applause for this journey and what's ahead as well. Maybe we can take a couple of questions if anyone is up to it. Couple of questions for Satish. Blue shirt, sir. Can we have a mic for sir, please? You can take this. சார், அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன ஒரு குவாலிட்டி இஷ்யூ வந்தாலும் நம்ம பிராண்ட் முடிவு பண்ணிடுவோம். ஸோ கரெக்டாக வந்துச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிராண்டில் மட்டும் இல்லை, வென் யூ எக்ஸ்பேண்ட் சீஸ், நான் உண்மையாக என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ கேஎஃப்சிலேயும் வருது, மெக்டானல்ஸ்லேயும் வருது. இது வந்து வென் யூ எக்ஸ்பேண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வில் கம் இன், பட் ஓவர் கமிங் திஸ் இஸ் as a founder we have to look into it. So we don't do it purposefully. நிறைய பிரான்ச்சஸ் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்கேல் பண்ணும்போது நிறைய பிரான்ச்சஸ் போகும்போது எப்படி குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் பர்சனலாக செக் பண்ணுங்க. யா என்ன ப்ராசஸ் எஸ்ஓபி வச்சுருக்கீங்களா? ஆமாம், இது பேக்கில் பார்த்தீங்கன்னா வி ரன் ப்ராசஸ் கால் எஸ்ஏபி. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் மெனுவை ஃபீட் பண்ணிடுவோம். மெனுவில் வந்து இப்போ பிரியாணிக்கு எத்தனை கிலோ எல்லாமே வந்து இட்ஸ் கால் வார்ம் பில் ஆஃப் மெட்டீரியல் சொல்லிட்டு. ஸோ எவ்ரி ப்ரொடக்ஷன் ஆஸ் பர் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த ஸ்டோர் த மெட்டீரியல் கம் இன் அண்ட் ஷெஃப் நோஸ் ப்ராசஸ் வந்து எஸ்ஓபி வந்து அவங்க ஷெஃப் கொடுத்துருவோம். எப்போ ரைஸ் ஆட் பண்ணுறது, எப்போ எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் பிரியாணி வந்து இட் இஸ் ஈஸி ப்ராசஸ், பட் ஒன்லி த குக்கிங் ஆஃப் மீட் த ப்ரோட்டீன் மேட்டர்ஸ். பிகாஸ் ஈச் ஸ்டேட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன். இப்போ மட்டன் வந்து இங்கே இருக்கிற மட்டன் வந்து ஆந்திராவில் கிடைக்காது, கேரளாவில் கிடைக்காது. ஸோ ஒன்லி தோஸ் திங் ஹேஸ் டு பி மேனேஜ் பை தி ஷெஃப். ரெஸ்ட் ஆல் த ப்ராசஸ் ஆர் சேம். கிச்சன் ஹைஜீன் இதெல்லாம் வந்து Yeah, we have a QA team across every state. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு QA HOD இருக்காரு எங்களுக்கு. இஸ் ஒர்க் இன் கத்தார். ஸோ இஸ் அட் ப்ரெசென்ட் இஸ் தேர். அண்டர் him there are around 10 people QA team is there who will manage and train the people on kitchen maintenance, kitchen hygiene. ஸோ இன்னொரு பிக் கொஸ்டின், இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து டோனோவர் பீப்புள் பண்ணுறாங்க. ஸோ அப்ரிஷியேஷன், ஸோ பெரிய மாஸ்டர்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் கான்ஸ்டன்ட்லி தே வில் பி மூவிங் அவுட். எப்படி இந்த மேன் பவர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க? அட்ரிஷன் இஸ் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாவே மேன் பவர் டிபெண்டன்சி தான் ஜாஸ்தி. ஒரு 3,500 பீப்புள் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி அட் ப்ரெசென்ட் வி பிரிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட், டிஃப்ரெண்ட் எத்னிக் பேக்ரவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு 35% இருப்பாங்க. எவ்ரிடே ஐ லுக் இன்டு திஸ். எத்தனை பேர் இருக்காங்க சார்? எத்னிக் பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க, கர்நாடகாவிலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அட் ப்ரெசென்ட் 50% ஆர் நார்த் இந்தியன்ஸ் வித் திஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த கிச்சன் பேக்கில் எல்லாமே நம்ம ஊரில் இருந்து கொண்டு வந்து திண்டுக்கல்ல இருக்கும். So they will be the head chef for each and every. I have around 7 Satish kitchen across Tamil Nadu and Kerala. So our people will be there mainly and overlooking the process.